அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் விஜய் ஆனந்தி. உங்கள் அனைவரையும் மீண்டும் தமிழ் பிஎம்சி மூலமாக சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்னவென்றால், முதல்ல ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், அப்புறமா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதாவது நாம் கன்சீவ் பண்றதுன்னா என்னது? நினைப்பது. அதை நாம் உருவாக்குகின்றோம். நாம் உருவாக்குபவற்றை நாம் அனுபவிக்கின்றோம். அதைத்தான் சொல்றாரு. அதனால நாம என்ன அனுபவிக்கின்றோமோ அது முதலில் நம்முடைய எண்ணத்திலிருந்து அதை ஒரு சிறு சிறிதாக அந்த எண்ணங்களை சேர்த்து சேர்த்து சரி இது போல அப்படின்ட்டு நாம உருவாக்குகின்றோம். அதனால எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மிகுதியாக இருந்தாலும் சரி, இந்த உடலில் இந்த சந்தோஷம், ஆரோக்கியம் எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய இந்த ஆன்மாவிற்கு எது நல்லது, எது அந்த மிகுதி சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால், அந்த புதிய பாதையை நோக்கி நாம் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், என்ன பாதை? அந்த மிகுதி என்கின்ற அந்த பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால், எப்படி? அந்த புதிய எண்ணத்தை கொண்டு, புதிய புதிய எண்ணங்களை கொண்டு அந்த மிகுதியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பித்து விட்டோம் என்றால், நாம் அதை அனுபவிக்க ஆரம்பித்துவிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அனுபவங்கள் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது, கண்டிப்பாக நம்முடைய அந்த இருத்தல் என்கின்ற அந்த நிலை, அதுதானே பர்மனன்ட். அந்த இருத்தல் என்கின்ற அந்த நிலையானது எப்பொழுதுமே ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு உண்டாக்கிவிடும். இது அவர் சொல்றாரு. அதனால நான் உன்னை உருவாக்கியிருந்த பாடி, மைண்ட் அண்ட் சோல், இந்த மூன்றும் சேர்ந்து அழகாக இயங்குவதற்காகத்தான். நீ இப்பொழுது புரிந்து பார். என்ன? நீ ஒரு சின்ன ஒரு துகளை விட நீ ரொம்ப சின்னவன். எதுல? இந்த பிரபஞ்ச சக்தியை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த ஒரு மேலான ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நீ எவ்வளவு சிறியவன். இதை நீ புரிந்து கொள். நீ ரொம்ப புனிதமானவன். அதை மட்டும் மறந்து விடாதே. அதிலும் நான் உருவாக்கிய அந்த ஒரு அழகான ஒரு, அதனால நீ பாரு, ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான். நீ அதில் இருக்கும் ஒரு அழகான ஒரு சின்ன துகளை போன்றவன். இந்த வாழ்க்கையில நீ வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, மிஸ்ட்ரி மாதிரி, ஒரு மேஸ் மாதிரி. என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம் புரியாமல், நிறைய நேரம் என்ன அனுபவிக்க வந்திருக்கிறோம் என்று புரியாமல் புதிதாக உருவாக்கி கொண்டு, சரி ஓகே இதுதான் நானா, இதுதான் நானா, இதுதான் நான் செய்ய வந்திருக்கிறேனா, இப்படித்தான் நான் பேசணுமா, இது என்னுடைய குணமா? நிறைய நேரம் நமக்கே ஆச்சரியங்கள் இல்லையா, நம்மை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது. என்னால கூட இப்படி பேச முடியுமா? நான் எப்படி இப்படி அவர்கிட்ட இந்த மாதிரி பேசினேன்? நான் அப்படி பொதுவா யார்கிட்டயும் பேச மாட்டேனே, பழக மாட்டேனே. உங்களை பற்றியே நீங்க தெரிந்து கொள்ளும் நிறைய நிறைய கணங்கள். அதனால நீ, கடவுள் சொல்றாரு, நீ என்னவென்றால் நீ என்னுடைய உடல். உன்னுடைய உடலானது இந்த மனமும் இந்த ஆன்மாவும் கூட எல்லாமே நீ தனி ஆள் கிடையாது. எல்லாமே நான் தான். அந்த கடவுள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ கடவுள் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தை எப்பொழுதும் வைத்துக்கொள். அதனால எல்லாமே நீ அனுபவிக்கும் எல்லாமே என் மூலமாகத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். அதனால உன்னுடைய பாடி, மைண்ட், சோல்னு சொல்றேன், எல்லாமே என்னுடையதுதான். உன்னுடையது என்று இருந்தாலும் கூட அதுவும் என்னுடையதுதான். இதை நீ கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற. அதனால எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது முடியாமல் சென்று கொண்டே இருக்கும். அதாவது இந்த உடல் அப்படி போற மாதிரிதான். இந்த லைஃப் இஸ் ஃபார் எவர், எட்டர்னல் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் ஞாபகம் வைத்துக்கொள். கடவுள் என்பவர் நீ நினைத்து பார்க்கும் ஒரு விஷயத்தை விட மிகவும் பெரிதானவர். கடவுள் என்பது ஒரு சக்தி. அந்த சக்தியை நீ உன்னுடைய நினைவுகளில் கொஞ்சம் அப்படி கணா கண்டு பார். கடவுள் என்பவர் ஒரு உருவாக்கும் சக்தி உடையவர். கடவுள் என்பவர் அந்த முதல் சிந்தனை. கடவுள் என்பவர் அந்த உன்னுடைய கடைசி அனுபவம்
கூட. அதனால முதலும் நீயே, முடிவும் நீயே. முதலும் நானே, முடிவும் நானே அப்படின்னு அவர் அழகா சொல்றாரு. சோ கடவுள் இது முடிவு, முதலும் முடிவு மட்டும் இல்ல, நடுவில் இருக்கும் எல்லாமுமே நானும் தான். நல்லா இருக்கு இல்லையா? அதனால இந்த கடவுள் என்கின்ற அந்த விஷயத்தை பற்றி நீ வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காத அப்படி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, நீ வந்து ஆம், இந்த கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி இன்னொரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நீ வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் மூலமா ஒரு சின்ன ஒரு சொட்டு தண்ணீர்ல ஏதோ ஒரு ஆற்று தண்ணீரோ ஏதோ ஒரு தண்ணி சொட்டை வந்து நீ அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்க ஆரம்பித்து விட்டாய் என்றால் ஒரு பெரிய உலகமே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். நிறைய நிறைய ஆயிரக்கணக்கில் மைக்ரோப்ஸோ ஏதோ ஒரு அதில் நகர்த்து கொண்டு அதே போலதான் என்ன இது இவ்வளவு பெரிய உலகமா, உலகமே உள்ளே இருக்கிறது அப்படி சொல்லுவ. நீ அப்பொழுது மேலே இருந்து பார்க்கும் ஒரு பார்வையாளனாக இருக்கிறாய் அல்லவா? அதே போலத்தான் நானும் இங்கே ஒரு பார்வையாளனாக, இங்கே நடந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்க்க கொண்டிருக்க ஒரு பார்வையாளனாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ இங்கே நடத்தும் இந்த நாடகத்தை பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்றாரு. அவருக்கும் ஆஹ் இந்த ஆசு எழுத்தாளருக்கும் எவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மனதில் சந்தோஷம் நம்மளுக்கும் தானே. நிறைய விஷயங்கள். சரி, இப்போ வந்து கடைசி இந்த புத்தகத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டதுனால எழுத்தாளர் வந்து, எனக்கு இன்னும் நிறைய கேள்வி இருக்கு, நான் வந்து வேகமாக கேட்கிறேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு. இப்போ அடுத்த கேள்விக்கு போறாரு. அடுத்தது என்னன்னா, இந்த கர்மா இது என்றால் என்ன, அதை நாம படிக்கிறதுக்காக இது வந்திருக்கிறோமா, இந்த கர்ம பலன் இதை வந்து என்ன, அப்புறம் நான் வந்து இந்த கர்மத்தின் மூலமாக எதையும் கற்றுக்கொண்டு have I come to become a master அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுவும் கற்றுக்கொள்வதற்காக இங்க வந்திருக்கிறேனா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ கடவுள் சொல்றார், நீ இங்கே கற்றுக்கொள்வதற்காக வரவில்லை, திரும்ப திரும்ப சொல்கின்றேன், நீ வந்து இங்கே உன்னை, நீ யார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள, டு ரீமெம்பர் யோர் செல்ஃப். எங்க மெம்பர் ஆகுது, அந்த கடவுள் சக்தியோட ரீமெம்பர் ஆகிறதுக்காகத்தான் நீ இங்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதனால நீ எதுக்கு ஒரு மாஸ்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க? அதாவது இந்த கர்மத்தை கற்றுக்கொண்டு அதில் ஒரு பெரிய வல்லுவனாக மாறுவதற்கு நீ எதுக்காக அதற்காக ஆசைப்படுகிறாய் அப்படின்னு கேக்குறாரு. இதுல அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர் கேக்குறாரு, ரீஇன்கார்னேஷன் மறுபிறவியை பற்றி அவர் கேக்குறாரு. எனக்கு இது வரைக்கும் எத்தனை பழைய பிறவிகள் இருந்திருக்கின்றது, அதுல நான் என்னவா இருந்தேன் எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு இந்த கார்மிக் டெப்த், இந்த கர்மாவினால் வரும் இந்த கடன் எதுவும் இருக்குதா எனக்கு பழைய ஜென்மத்தில இருந்து, அதெல்லாம் உண்மைதானா, எனக்கு கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இத இதை பற்றி நிறைய விஷயங்கள் உனக்கு நீ வாசிச்சிருப்பியே, நிறைய சயின்ஸ் ஜேர்னல்ஸ் மூலமாக இருந்தாலும் சரி, எதேனும் நிறைய வாசிச்சிருப்பியே, இந்த பழைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி மக்கள் பேசுவது. அது வந்து நிறைய இந்த மக்கள் வந்து இந்த உலகத்துல நடந்த விஷயங்களை பற்றி தெள்ளத் தெளிவாக முழு விவரத்துடன், ஆமாம், இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தது, அதில் இந்த மாதிரி ஒரு நபர் இறந்து போன, அது வரைக்கும் புள்ளி விவரங்களாக சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது இல்லையா? இது வந்து உண்மைதான். இப்ப சொல்றாரு, உனக்கு இதுவரைக்கும் 647 பழைய வாழ்க்கைகள் இருந்திருக்கிறது அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ நிறையவா? அப்புறம் நீ வந்து எனக்கு மிக சரியா சொல்லு அப்படின்னு சொன்னதால நான் உனக்கு இதை சொல்லியிருக்கேன். இது உன்னுடைய 648வது வாழ்க்கை, இந்த பூமியில நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அப்போ நீ இந்த இந்த பழைய வாழ்க்கையில நிறைய பேரா இருந்திருக்க, ஒரு ராஜாவா இருந்திருக்க, ஒரு ராணியா இருந்திருக்க, அப்புறமா ஒரு மாணவனா இருந்திருக்க, ஒரு மாஸ்டரா இருந்திருக்க, ஒரு ஆணா இருந்திருக்க, பெண்ணா இருந்திருக்க, உம், ஒரு டீச்சரா இருந்திருக்க, ஒரு ஹீரோவா இருந்திருக்க, ஒரு முட்டாளா இருந்திருக்க, எல்லாம் இருந்திருக்க.
கொலை செய்பவனாக இருந்திருக்கிற, மக்களை காப்பாற்றுபவனா இருந்திருக்கிற, ஒரு என்ன சொல்றது, ஒரு முனிவரா இருந்திருக்க, எல்லாமாகவும் நீ இருந்திருக்கிறாய் அப்படிங்கிறாரு. நீ எல்லாமா இருந்திருக்கிற, ஆனா நீ இப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இந்த கர்மத்தின் மூலமா கடன் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணுமில்லை. அது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனா இந்த கடன் என்று ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் நீ உம் எதுவும் நான் திருப்பி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. இதுல நீ தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று விஷயம் என்னவென்றால், நீ இந்த வாழ்க்கையில இந்த அனுபவத்தை அனுபவிக்க வந்திருக்கிற. இதில் நீ எடுக்கும் அந்த வாய்ப்புகள், நீ தேர்ந்தெடுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த ஆசை என்பது நீ உருவாக்கிய விஷயங்கள் தான். அதனால நீ உருவாக்கின அந்த அனுபவங்கள், முந்தைய அனுபவங்கள், இப்போ இந்த வாழ்க்கைன்றல முந்தைய அனுபவங்கள், அந்த முந்தைய அனுபவங்களும் நீ உன்னுடைய உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளிலிருந்து நீ தேர்ந்தெடுத்து உனக்கு நீ உருவாக்கி கொண்டவைத்தான். அதனால இந்த வாழ்க்கையில இந்த கர்மா என்கின்ற அந்த விஷயம் என்று ஒன்று இருந்தால், ஆமாம், கண்டிப்பாக இதை நீ கர்மாவாக நினைத்துக்கொள். அதனால உம் நீ இந்த கர்மா என்கின்ற விஷயம் எதற்காக வந்திருக்கிறனா, நீ வளர்வதற்காகத்தான். for you to evolve in this lifetime. எதுனா இந்த பழைய விஷயங்கள், நீ தேர்ந்தெடுத்த வாய்ப்புகள், அதன் மூலம் கிடைத்த அனுபவங்கள், அதை நீ எப்படி சரியாக செய்யவில்லை, நீ மறுபடியும் எப்படி அதை சரியாக செய்ய முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக மறுபடியும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பவும் நீ சரியா செய்யல, மறுபடியும் உனக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் கண்டிப்பாக. அதனால கர்மா என்பது கண்டிப்பாக இருக்கின்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதைத்தான் நீ கர்மா, இது கண்டிப்பாக இருக்கிறது. அதுக்காக நீ எதுவும் செய்ய வேண்டும் என்று அவசியம் எதுவும் இல்லை. ஆனால் நீ எல்லாமே சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் எப்பொழுதுமே எப்படி உபயோகிக்க வேண்டும், நம்மை புரிந்து கொள்வதற்கு, நாம் அந்த மேன்மையான விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக உபயோகப்படுத்தினோம் என்றால் கண்டிப்பாக அந்த கர்மம், அந்த கர்மாவிலிருந்து நம்மளால் விடுபட்டு சரி அடுத்த பாடத்திற்கு நம்மளால் செல்ல முடியும். அப்படின்னு உன்னுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இது அவர் சொல்லும் ஒரு விஷயம். அப்புறம் அடுத்த கேள்விக்கு போயிடுறாரு. கேக்குறாரு, எனக்கு கொஞ்சம் அப்படியே சில நேரம் அப்படியே சைக்கிக் மாதிரி இருக்கு. ஏதோ முன்ன முன் முன்னே அப்படியே பின்னே வருவது எனக்கு முன்னாடியே புரியுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஏதோ இருக்கிறதா? கேன் ஐ பி a little psychic? அதாவது சொல்லாமலே அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் என்கின்ற விஷயம் எனக்கு புரியுமா? இந்த மாதிரி விஷயங்கள் அவர் கேட்கிறார். அவர் சொல்றார், ஆமாம், கண்டிப்பாக அந்த பீயிங் சைக்கிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கின்றது. உனக்கும் இருக்கிறது, எல்லாரிடமும் இருக்கிறது. நல்ல விஷயம் இல்லையா? எல்லார்கிட்டயும் இருக்குது. என்கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் இருக்குது. ஆனால் நிறைய நேரம் அந்த எல்லாருக்குமே அவரிடம் இருக்கு அந்த அந்த ஒரு விஷயம், அவர்கள் சைக்கிக் எபிலிட்டி என்பது இருக்கு என்கின்றதே அவர்களுக்கு நிறைய தெரிவதில்லை. அவர்களால் அதை உபயோகப்படுத்த தெரியவில்லை அப்படிங்கிறாரு. இந்த பீயிங் சைக்கிக் என்று அவர் சொல்றது நம்ம சிக்ஸ்த் சென்ஸ் சொல்றோம் இல்லையா, அதை போன்ற ஒரு விஷயமாகும். சரி, அப்புறம் அப்புறம் அவர் அடுத்த கேள்விக்கும் போயிடுறாரு. சரி, இந்த உலகத்துல உயிர்கள் இருப்பதை போல வெவ்வேறு கிரகங்களையும் உயிர் என்பது இருக்கின்றதா? அவர்கள் நம்மளை பார்க்கின்ற யூஎஃப்ஓஸ் சொல்றோம் இல்லையா, அதே போல பார்க்கின்றார்களா? இதில் ஆஹ் இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு புரிந்த விஷயங்கள் எனக்கு சரி இன்னும் புரியவில்லை, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அது சொல்றாரு, சரி, இந்த புத்தகத்தில் நான் இதை பற்றி ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், இரண்டாவது புத்தகத்திலையும் சொல்ல போகின்றேன், மூன்றாவது புத்தகத்திலையும் சொல்ல போகிறேன். 1, 2, 3 அப்படி 3 புத்தகம் இருக்கின்றது அப்படின்னு. ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி நான் அவருக்கு இரண்டாவது புத்தகத்துல நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த வேற்று கிரகத்து மனிதர்களை பற்றி, வாழ்க்கையை பற்றி, அதை பற்றி நான் உனக்கு நிறைய சொல்லியிருந்தேன். இந்த கடவுள் தன்மையை பற்றி நிறைய மூன்றாவது புத்தகத்தில் உனக்கு நான் விளக்கப் போகின்றேன் என்கிறார். சோ புத்தகம் 1 அதில் என்ன இருக்கிறதால் இந்த உண்மை, யூனிவர்சல் ட்ரூத், பேசிக் ட்ரூத்,
அதை பற்றி சொல்கின்றார். அடுத்தது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயங்கள், அது எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், நம்ம பாடி மைண்ட் சோல் எப்படி இருக்கணும், நாம் நம்மை புரிந்து கொள்வதை பற்றி. அடுத்தது நமக்கு அந்த அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த உறவுகளை பற்றி, பணத்தை பற்றி, எல்லாம் அந்த விஷயங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. இரண்டாவது புத்தகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, இந்த இந்த பிரைமரி ட்ரூத் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அந்த உண்மையை பற்றி, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த முக்கியமான விஷயங்கள், அந்த மேன்மையான விஷயங்களை பற்றி, அதாவது இப்ப முதல் புத்தகம் வந்து ஒரு பர்சனல் லெவல் இருப்பது, அடுத்த புத்தகம் ஒரு உலகளாவிய பிரச்சனைகளை பற்றி ஒரு புத்தகமாக இருக்கும். அதை பற்றி ஒரு அலசி ஆராயும் ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது புத்தகம் வந்து இருக்கிறதுலே பெரிய உண்மைகள், அதாவது இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையாய்கள் உனக்கு அதுல நிறையவே இருக்கும். நீ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால்தான் உன்னால் அந்த பெரிய அளவு அந்த உன்னால் உன்னை உயர்த்தி கொண்டு அந்த மேன்மையான நிலையிலிருந்து அந்த விஷயங்களை உன்னால் பார்க்க முடியும். அது வரைக்கும் உனக்கு அது புரியாது. அதனால அதை மூன்றாவது புத்தகமாக உனக்கு சொல்ல போகின்றேன் அப்படிங்கிறார். அப்போ அப்படி ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ நம்ம இதோட முடிச்சுக்க போறோமா இந்த புத்தகத்தை அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, உனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. என்ன ஓய்வு அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. அதை உன்னால் முதலில் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் தேவை. அதன் பிறகு அதை செயல்படுத்துவதற்கு கண்டிப்பாக, அதனால கண்டிப்பா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள். அதை பற்றி கொஞ்சம் நிறையவே யோசித்துப்பார். அதை பிறகு அதை நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில, தினசரி வாழ்க்கையில உபயோகம் செய். நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கின்றேன், வேற எங்கேயும் கிடையாது. உனக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் வாழ்க்கையில தினமும் வரும் இல்லையா கேள்விகள், எதுவா இருந்தாலும் சரி கேட்டுக்கொண்டே இரு. நான் உனக்கு அதில் பதில் தந்து கொண்டே இருப்பேன். எப்படி தருவேன்? இந்த புத்தகத்தை நீ எடுத்து மறுபடி வாசிக்கணுமா? அப்படி தேவை இருக்காது. ஆனால் உன்னிடம் பேசுவதற்கு நான் நிறைய வழியை கண்டுபிடித்து வருவேன். எப்படி? உன்னால் அந்த இதயத்திலிருந்து கேட்கும் அந்த ஒளியை உன்னால் கேட்க முடியும். எப்படி? தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய நேரம் நமக்கு விளக்கங்கள் வருகின்றது இல்லையா, அதை சொல்கிறார். அடுத்து உன்னால் உன்னுடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். எதையேனும் பொறுத்து நமக்கு பயம் வருகிறதா, இல்லை அவரதை பார்த்தோடு சந்தோஷம் வருகிறதா, இல்லை நமக்கு வேற ஏதும் உணர்ச்சி வருகிறதா, இதை நாம் புரிந்து கொள்வது. நம்முடைய உணர்வுகள், இந்த கட் ஃபீலிங் சொல்றோம் இல்லையா, இல்லை எனக்கு தெரியும், எனக்கு வந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா நமக்கு தேவையான ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்காது. இல்லைன்னா நமக்கு தெரியும், எனக்கு அங்க இந்த போன் கால் எடுத்து பேசினேன்னா எனக்கு இந்த புதிய வாய்ப்பு கிடைக்கும், அதனால கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசுறேன். ஏன்னா அவருக்கு பிடிக்காது, ஆனாலும் நான் அவர்கிட்ட பேசுவேன், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு கட் ஃபீலிங் நமக்கு உள்ளே இருந்து வரும் அந்த ஒரு விஷயமானது, உணர்வானது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் மூலமாக நான் உன்னிடம் பேசுவேன். இன்னொரு விஷயம், உன்னுடைய மனது அமைதியா இருக்கும் பொழுது நான் கண்டிப்பாக உன்னிடம் பேசுவேன். அதனால கேள். நான் கேட்பதற்கு, நான் சொல்வதை கேட்பதற்கு தயாராக இரு. எப்பொழுதுமே, எப்பொழுதெல்லாம் உனக்கு என்னுடைய பதில் தேவையோ அப்பொழுது அந்த கேள்வியை கேள். இந்த உலகத்திடம் உன்னுடைய அந்த கேள்வியை போடு. என்னுடைய பதில் வந்து உன்னிடம் ஒருவேளை ஏற்கனவே ஒரு பிரசுரித்த ஒரு புத்தகத்திலிருந்து கூட இருக்கலாம் இல்லையா, ஏதேனும் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது வரலாம். இல்லை என்றால் நீ வந்து இப்பொழுது யாருடைய பேச்சையோ கேட்க வந்திருக்கிற, அப்பொழுது அவர் மூலமாக கூட உனக்கு அந்த கேள்விக்கான பதில் நீ கேட்காமலே உனக்கு வந்து சேரலாம். அதனால நீ கேட்ட பாட்டாக கூட இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருப்ப பாட்டு, அதுல இருக்கும் வரிகள் ஒரு 100 வரி இருந்தாலும் சரி, அந்த 2 வரி மட்டும் உனக்கு அப்படியே போய் நச்சென்று குத்துகிறது இல்லையா, புரிகிறது இல்லையா, நமக்கே வந்த மாதிரி. இதெல்லாம் தான் நான் உனக்கு கொடுக்கும் பதில்கள். அதனால உன்னுடைய அந்த ஆசையாக பேசும் அந்த குழந்தை கூறும் அந்த மொழியாக கூட இருக்கலாம். இது நான் பேசும் அந்த மொழி உன்னுடைய நண்பரிடமிருந்து வரலாம். அந்த உண்மையானது
அந்த காற்றிலிருந்து வரும் அந்த மேகம் மேலே செல்லும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு தானாக வந்து சேரலாம். அந்த புத்தகத்திலிருந்து உனக்கு வரலாம். எதுவா எல்லாவற்றிலிருந்தும் கேட்பதற்கு தயாராக இரு. இது அவர் சொல்றாரு. அதனால இந்த உண்மை அது வந்து எப்பொழுது வேண்டுமானாலும் உனக்கு தேவை, அதாவது உனக்கு உதவி என்று தேவையா இருக்கும் பொழுது தேவையான நேரத்தில் அது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். அதனால நீ கேட்பதற்கு தயாராக இரு. கேட்பதற்கும் தயாராக இரு. அதனால அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய மூச்சிலும் இருக்கிறேன், உன்னுடைய இதய துடிப்பிலும் இருக்கின்றேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில நான் உன்னை விட்டு எப்பொழுதும் போக போவதில்லை. ஏன்னா என்னால உன்னை விட்டு போக முடியாது. ஏன்னா நான் தானே நீ தானே நானு. இதை நான் புரிந்து கொள். நீ வந்து நான் உருவாக்கினவன், நீ என்னோட ப்ராடக்ட். நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும்? நீ என்னுடைய குழந்தை, நீ என்னுடைய பையன், என்னுடைய பெண், நீ எனக்கு மிகவும் பிடித்தமானவன். உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல போவதே கிடையாது. நான் தான் நீதான் நான். அதை புரிந்து கொள். அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு. எங்கே இருந்தாலும் சரி, எப்பொழுதா இருந்தாலும் சரி, நான் அந்த அமைதியில் கண்டிப்பாக உன்னுடன் வந்து எப்பொழுதுமே வாசம் செய்வேன். அதனால நான் உன்னுடன் எப்பொழுதுமே இருப்பேன். அந்த உண்மையில் இருப்பேன், அந்த அன்பில் இருப்பேன், அந்த காதலில் இருப்பேன், அந்த ஒளியில் நான் இருப்பேன். இந்த நிறைய ஆத்தர்ஸ் இன் லவ் அண்ட் லைட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் அவரும் சொல்றாரு. அதனால நாம் கடவுளை தேடி எங்கேயும் போக தேவையே இல்லை. அவர் நம்மிடம்தான் இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்கின்றார், நமக்குள் எப்பொழுதுமே இருக்கின்றார். இதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொண்டு அந்த கடவுள் தன்மையை, நமக்குள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். இது நம்முடைய ஒரு சின்ன ஒரு வேலைதான். இதை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம். இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உன்னை தெரிந்து கொள், உன்னை புரிந்து கொள், உன்னுக்குள் இருக்கும் அந்த கடவுள் தன்மையை புரிந்து கொள். சரியா நண்பர்களே, இதை நாம் நன்றாக செய்வோம். இதோட இந்த புத்தகத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன்.